பரத்தில் சிவன் தோன்றி, சிவத்தில் சக்தி தோன்றி, சக்தியில் நாதம் தோன்றி, நாதத்தில் விந்து தோன்றி, விந்துவில் சதாசிவன் தோன்றி, சதாசிவத்திலே மகேஸ்வரன் தோன்றி, மகேஸ்வரனில் ருத்ரன் தோன்றி, ருத்ரனில் விஷ்ணு தோன்றி, ஆக அப்படிப்பட்ட விஷ்ணுவை பிரமா தோன்றி, பிரமாவில் நாரதகப்பட்ட அடியன் தோன்றி, அபிஷேக பிரியா சிவா, அழகிர பிரியா சுமந்திர பிரியா சிரியா, அழக பிரியா நாரதா இன்று அதிகாலை கருணவனை சந்தித்து கைலாயம் சென்று அம்மையப்பன், அம்பலக்குத்தன், பிரைசுடன், கங்கை கொண்டான், கைலநாதன், சங்கரன், அர்த்தநாரி, திருநீலன், பரமேஸ்வரன், சங்கரலிங்கம் ஆர்டர் சென்ற செப்பையில பெற்ற சாட்சாத் சிவபெருமானை கண்டு வணங்கி நாரதராக நடித்துக் கொண்டிருக்கும் ஆவியூரை சேர்ந்த தம்பி உதயநிதி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பில் கொண்டாடி அறிவிக்கப்படுகிறார்கள். ஆக சிரித்தால் முகமழகு, அன்பு காட்டினால் மனமழகு, நம்பிக்கை வைத்தால் வாழ்க்கை அழகு, நீ நீயாக இருக்கும் போது எல்லாமே அழகு. அப்படி இங்கு நானாக இந்த மேடைக்கு வந்திருக்கும் எனக்கு பொன்னாடை அணிவித்து புகழாரம் சுற்றிய பூஞ்சுத்தி கிராமத்தார்கள் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஸ்ரீ வைகுண்டம் சென்று ஆதிநாராயணன், சங்கரநாராயணன், சூரிய நாராயணன், ஜெய் ஜெயராமன், கோதண்டராமன், தசரராமன், ராஜாராமன், சீதாராமன், கல்யாணராமன், சிவராமன், ஆனந்தராமன், என் பாட்டன் பரந்தாராமனை கண்டுவனே சத்தியோகம் சென்று என் மூன்றாவது இந்த தைமான பிரம்மன், பங்கையன், சிட்டிகத்தா, சதுர்முகன் என்ற அந்த பிதா மணிகளை கண்டு வணங்கி மகதையான கரம் கொண்டு மேலகொத்தை விட்டோடி இந்த பூலோகத்தை நாடி குமரக்கடவுள் தமிழ்கிழவன் தங்க வேலன் கூடிக்கொண்டிருக்கும் இந்த குருநிலத்திற்கு வந்திருந்தேன். ஒரு நாளைக்கு ஒரு கிழமாவது செய்யாவிட்டால் என்னை சிறசாகப்பட்டது 1000 உங்களுக்கு எதுக்கு 145 கிட்ட தேவைப்படும் போல 18 48 ஆக ஏன் தலை வெடிக்கணும் முன்னே நீங்க இந்த அடி அடிக்கிறீங்க. சரி ஏன் தலை மட்டும் வெடிச்சா உங்க 45 சும்மா விடுவனா? மேல எனக்கு வாசிக்க ஆள் வேணும் இல்லையா? அப்போ உங்களையும் கூப்பிட்டு தானே போவேன். ஆக கலகம் செய்ய வேண்டும். செய்யக்கூடிய கலகத்துல எனக்கே வெற்றி கிடைக்க வேண்டும். வெற்றி கிடைக்கணும்னா யாரை வணங்கணும்? பிள்ளை யாரை வணங்கணும்? பிள்ளையார பொதுவா எல்லாருமே பிள்ளையாரப்பா நீதான் என் குடும்பத்தை காப்பாற்றணும். என் மகளுக்கு நடக்கக்கூடிய தேர்வுல அதிக மதிப்பெண் எடுக்கணும். அப்படி பிள்ளையாரப்பா நீதாப்பா காப்பாற்றணும்னு பிள்ளையார அப்பா அப்பான்னு வணங்குவாங்க. இதானே உண்மை, இதானே உலக வழக்கம். ஆனா ஒரு நல்ல கடிச்ச இலங்கை என்ன பண்றியா? பிள்ளையார மாமா நீதான் மாமா என்னை காப்பாத்தணும். பிள்ளையார போய் மாமாவா? இதனடா கொடுமையும் குத்தமா இருக்குன்னு பார்த்தா எனக்கு கோவம் வந்துருச்சு. நான் யதார்த்தமா போக இவன் பிள்ளையார மாமான்னு. ஏன்னா எனக்கு தான் பிள்ளையார மாமா வேணும். எனக்கு எப்படி மாமா வேணும்? என் தங்கச்சி 2 பேர்த்த அவருக்கு கட்டி கொடுத்துருக்கேன். சிந்தி புத்தி. ஏன்னா அவருக்கு நம்பிக்கையும் பெருசு, தும்பிக்கையும் பெருசு. அதனால அவருக்கு நானு என் தங்கச்சி 2 பேர்த்த கட்டி கொடுத்துருக்கேன். சரி இவன் ஏன் பிள்ளையார மாமான்றியா? ஆமா சித்திதான். சித்தி இல்லாத உலகம் எங்க இருக்கு? அடேங்கப்பா, விடுஞ்சாலும் சித்தி, அடைஞ்சாலும் சித்தி. ஆக இப்படி எல்லாம் இருக்கு. என்னடா பிள்ளையார மாமான்றேன்னோடனே எனக்கு கோவம் வந்து கேட்கையில அப்பதான் சொன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு பொம்பளை பிள்ளை பிள்ளையார எப்படி வணங்குச்சுன்னு கேட்டேன். நான் சொன்னேனே அந்த பிள்ளை பிள்ளையார அப்பான்னு கூப்பிட்டுச்சு, நீ பிள்ளையார மாமாண்டே என்னடா காரணம்னு கேட்கையில அந்த பிள்ளை பிள்ளையார அப்பான்னு தானே கூப்பிட்டுச்சு. அந்த பிள்ளைய நான் காதலிச்சா அவங்க அப்பா எனக்கு மாமா தானே. அப்ப பாருங்க, பிள்ளையார காதலுக்கு இழுத்துருக்கேன். ஆனா நான் காதலுக்கு இழுக்க மாட்டேன், கலகத்துக்கு இழுப்பேன். ஆக இந்த கலகத்துல பிள்ளையார எப்படி வணங்கணும்னு பார்த்தீங்கன்னா, செல்வ கணபதியே எங்கள்
விநாயகனே இந்த சமூகம் சரியில்லை. நம்ம எதை பேசினாலும் குத்தம் முன்னுதான் இருக்கும். ஏன் இந்த சமூகம் சரியில்லை ஏன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இவங்கிட்டே ஒரு கேள்வி கேட்போம். ஒரு 2 தண்டவாளம் இருக்கு பக்கத்துல. ஒரு தண்டவாளத்துல ஒரு குழந்தை விளையாடி கொண்டிருக்கு, இன்னொரு தண்டவாளத்துல 10 குழந்தை விளையாடி கொண்டிருக்கு. ஒரு தண்டவாளத்துல எப்போதுமே ரயில் வராது. நல்லா கதையை கேட்கணும். ஒரு தண்டவாளத்துல எப்போதுமே ரயில் வராது. ஆனா இன்னொரு தண்டவாளத்துல அடிக்கடி ரயில் வரும், தொடர் வண்டி. இந்த ரயிலே வராத தண்டவாளத்துல ஒரு குழந்தை விளையாடுது. ரயில் வரக்கூடிய அந்த தண்டவாளத்துல 10 குழந்தை விளையாடி கொண்டிருக்கு. உங்க பக்கத்துல இந்த ரயிலை மாற்றி அமைக்கக்கூடிய கருவி இருக்கு. ஒரு குழந்தை விளையாடுற பக்கம் போற பக்கமும் மாற்றி அமைக்கலாம், 10 குழந்தை விளையாடுற பக்கமும் மாற்றி அமைக்கலாம். நீங்க எந்த பக்கம் அந்த தொடர் வண்டியை மாற்றி அமைப்பீங்க? ஒரு குழந்தை விளையாடுற சைடு மாற்றி அமைப்பீங்களா, இல்ல 10 குழந்தை விளையாடுற பக்கம் மாற்றி அமைப்பீங்களா? ஒரு குழந்தை விளையாடுற பக்கம். நல்ல எண்ணம். ஒரு குழந்தை விளையாடுற பக்கம். ஒண்ணு தெரியுமாங்க, இதே அந்த சமூகம் சரியில்லைன்ற. என்ன காரணம்னா, ரயிலே வராதுன்னு தெரிஞ்சதே அந்த குழந்தை அந்த ஒரு பக்கம் விளையாடுது. ஆக தவறே செய்யாத குழந்தை தண்டிக்கப்படுகிறது. ரயில் வரும் என தெரிஞ்சு 10 குழந்தை விளையாடி தப்பு செய்து விளையாடி கொண்டிருக்கு, அந்த குழந்தை காப்பாற்றப்படுகிறது. இந்த சமூகமா அப்படித்தான். ஒருத்தர் நல்லதை தனியா பண்ணான்னு வச்சுக்கோங்க, அவனை எப்படிடா காலி பண்ணணும்னு தெரியாங்க. இதே கெட்டதை கூட்டமா சேர்ந்து பண்ணினாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க காப்பாற்றப்படுறாங்க. ஆக இருந்துட்டாலும் யாரு காப்பாத்தினா யாரு நல்லா இருந்தாலும் இந்த சமூகத்துக்கு ஒரு பேர் எடுத்து கொடுத்த தேசியமும் தெய்வமும் கொண்ட அந்த முத்துராமலிங்க தேவரை எப்படி வணங்கணும்னு பார்த்தீங்கன்னா, முக்குலத்து வீர சிங்கம் முத்துராமலிங்க தங்கம் எக்குளமும் போற்றுகின்ற எங்கள் முத்துராமலிங்கம். முக்குலத்து வீர சிங்கம் முத்துராமலிங்க தங்கம் எக்குளமும் போற்றுகின்ற எங்கள் குலம் முத்துலிங்கம். குலத்து வீர சிங்கம் தேசியமும் தெய்வீகம்
அந்த தேவரை பற்றி பாடிவிட்டாலும் கூட இந்த இடத்துல காலநாமதம் காரியக்கேடு காலமருந்து நடக்காதவன் வாழ்க்கையில் குளமிருந்த குரங்கிற்கு ஒப்பு என்று 18 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா வச்சுட்டாரு ஒப்பு. ஆக இந்த இடத்துல நான் பண்ண மாட்டேன் தப்பு. வந்துரு போதும் நந்தவனம் இது யாருக்கு சொந்தவனம்? கலகம் செய்ய ஏதாவது என்ன ஒரு இனிமையாக பாடுகிறார். இவளின் குரல் ஒரு இனிமையான ஒரு குயிலை போன்றது. இருந்துட்டாலும் இந்த குயில் இருக்கட்டும், இந்த குயில் இருக்கட்டும், ஆனா பெத்த தாயின்னு ஒண்ணு இருக்கு. அது யாருக்காவது தெரியுமா? தெரியல. ஏன்னா வரம் கொடுக்கின்ற தெய்வத்தை வணங்கினாலும் சோறு போடுற தெய்வத்தை வணங்கினாலும் நம்மளா குடியிருந்த அந்த கோவிலாக விளங்கக்கூடிய பெத்த தாயை வணங்கணும். இன்னைக்கு யாரும் பெத்த தாயை வணங்குறது இல்லை. அப்ப கல்யாணம் ஒரு ஆளுக்கு தான் கொடுத்து நன்றி. ஏன் தாயை குடியிருந்த கோவில் சொல்றோம்னு தெரியுமா? ஏன்னா ஒரு தெய்வம் கருவறைக்குள்ள இருக்கும், ஒரு ஆலயம் கட்டி கருவறைக்குள்ள இருக்கும். நம்ம பிறக்கும் போது எங்க இருந்து பிறக்கிறோம்? தாயின் கருவறையில இருந்து தான் பிறக்கிறோம். அதான் குடியிருந்த கோவில்னு பெத்த தாயை நம்ம எல்லாரும் சொல்றோம். நம்மளை சுத்தி என்னதே அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமன் மச்சினை உற்றார் உறவினர் எத்தனையோ சொந்த பந்தங்கள் இருந்து விட்டாலும் கூட பெத்த தாயின் ஒருத்தி இல்லைன்னா நம்ம எல்லோரும் நாதிய தானாதான். ஒரு தாய் 10 மாசம் தன் கருவில் சிசுவை சுமந்து நல்ல முறையில் பெற்று எடுத்தாத்தே அது பேர் பிரசவம். ஆனா அதே தாய் பிரசவ வேதனையில பிள்ளை போற முடியாம செத்து போயிட்டா அது பேரு பிறர் சவம் பண்ணுவாங்க. இது நம்ம நீதிதாய் குலத்திற்கு மட்டும் இல்ல. ஒரு பெண் நண்டு என்ன பண்ணுமா? தன் குஞ்சு நண்டுகளை பெத்து போட்டதுமே தாய் நண்டு செத்து போகுமா? ஒரு பெண் தேள் பிரசவத்தன்னைக்கே செத்து போகுமா? ஏன்னா பிறந்த தேள் குஞ்சுகளை அந்த தாய் தேளை கடித்து தின்றுமா? இப்படி இந்த உலகத்துல பெண்ணா இருந்தாலும் நண்டா இருந்தாலும் தேளா இருந்தாலும் தன் உயிரை மாய்த்து தன் வாரிசுக்கெல்லாம் உயிரை கொடுக்குது. அப்பேற்பட்ட தாயை நம்ம எப்படி பார்த்துக்கிறோம்? இன்னைக்கு யாருமே தாயை பார்க்கறது இல்லை. ஏன்னா தாயில் சிறந்தது ஒரு கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, ஆயிரம் வெறுமை இல்லை, அண்ணன் அன்பின் இல்லைன்னு இருக்காங்க. இப்படித்தான் பாருங்க. ஒரு குடும்பத்துல ஒரு மூத்த மகன் என்ன பண்றா? ஒரு வேலைக்கு போயிட்டு வரையில மாரடைப்புனால இறந்து போறான். அப்ப இறந்து போனோட அம்மா அப்பா அவன் கொண்டாட்டி எல்லாருமே கண்ணீர் வெடித்து வீடே ஒரே சோகமா இருக்கு. அப்பதான் அந்த வழியா என்னை மாதிரி ஒரு சாமியார் வழிபோக்கா போக, இந்த சாமி வழிபோக்கா போனோன்னு என்னடா அந்த வீட்டுக்குள்ள குய்ய முறையில அழுக சத்தமா கேக்குது அப்படின்னு இந்த சாமி அவருக்கு ஒரு ஆறுதல் சொல்லலாம்னு அந்த வீட்டுக்குள்ள போக, சாமி வீட்டுக்குள்ள போனோன்னு இந்த செத்து போனோன்னு பொண்டாட்டிக்காரி இருக்காதாங்க. ஐயா சாமி, என் புருஷன் எங்களெல்லாம் விட்டு புட்டு செத்து போயிட்டாரு, என் புருஷனை நீங்க தான் காப்பாத்தணும்னு இந்த சாமியோட காலில் விழுந்து கதறி கதறி அழுகிறா. யாரு? கட்டின பொண்டாட்டி. அப்பத்தான் அந்த சாமி நினைக்கிறாரு, என்னடா செத்து போனவன பொழைக்க வைக்க சொல்றாள், ஆறுதல் சொல்லலாம் வந்தது கொடுமையா அப்படின்னு சூச்சகமா, அம்மா உன் புருஷனை நான் பொழைக்க வைக்கிறேன், செத்து போனவன நான் பொழைக்க வைக்கிறேன், ஆனா நீ ஒரு செம்பு நிறைய தண்ணியை கொண்டு வாமான்னு சொல்ல. பொண்டாட்டிக்காரிக்கு இன்னும் சந்தோஷம் தாங்க முடியல. செம்புல குடுன்னு ஓடி போய் அந்த தண்ணியை கொண்டு வந்து இந்த சாமிகிட்ட கொடுக்க, தண்ணியை வாங்கின சாமி வாய்க்குள்ள ஏதோ முணுமுணுன்னு மந்திரத்தை சொல்லிட்டு செத்து போனவனோட தலைமாட்டில வச்சுட்டு அங்க இருக்க கூட்டத்தை பார்த்து கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? இந்த கூட்டத்துல யாராவது ஒரு ஆளு இந்த செம்பு தண்ணியை எடுத்து குடிச்சா செத்து போனவே உயிரோட வந்துருவான்னு சொல்ல. அப்பத்தான் பொண்டாட்டிக்காரிக்கு இன்னும் சந்தோஷம் வந்துருச்சு. தண்ணியை குடிச்சாதான் புரிச்ச உயிரோட வந்துருவான்னு வேகமா போய் அந்த செம்பு தண்ணி எடுத்து குடிக்க போறான். அப்பதான் அந்த சாமி மறைச்சு, அம்மா அந்த செம்பு தண்ணி எடுத்து குடிச்சா அவன் புரிச்ச உயிரோட வந்துருவான், அதுல எந்த ஆட்சேபனும் இல்ல. ஆனா இந்த செம்பு தண்ணியை யாரு குடிக்கிறாங்களோ அவங்க செத்து போவாங்கம்மா. இப்ப நீ இந்த செம்பு தண்ணியை குடிக்கிறாங்க. பொண்டாட்டிக்காரி குடிச்சிருப்பா. அப்பதான் சொல்றாங்க, எப்படி செத்து போனவே உயிரோட வந்துடணும்னா இந்த செம்பு தண்ணியை குடிக்கணும், ஆனா அந்த செம்பு தண்ணியை எடுத்து குடிச்சா குடிக்கிறவங்க செத்து போவாங்க அப்படின்னு சொன்னோன்னு இந்த பொண்டாட்டிக்கு வந்த கோபம், போங்க சாமி துப்பு கட்ட சாமி, நான் இந்த செம்பு தண்ணியை எடுத்து குடிச்சா நான் செத்து போவேன், இவன் உயிரோட வந்து இன்னொரு குட்டியாவை எடுத்துட்டு போயிடுவா, என் பிள்ளை குட்டியை யார் பாத்துக்கிடுவா, போங்க சாமி துப்பு கட்ட சாமின்னு சொல்ல. சரி கட்டின பொண்டாட்டி ஒதுங்கிட்டா. கூட பிறந்த அண்ணன் தம்பியை கூப்பிட. எப்படி
அண்ணன் தம்பி யாருப்பா, அவங்க வந்து இந்த செம்பு தண்ணி எடுத்து குடிக்கப்பா அப்படின்னு கூப்பிட, அதே கொண்டாட்டிக்கு கஞ்சாட காமிச்சு கூட்டத்தை விட்டே வெளியே கூட்டு போயிட்டாங்க. நம்மள குடிக்க சொன்னாலும் குடிக்க சொல்லுவாங்க, வாடி முதல் இடத்த காலி பண்ணுவோம், இது எனக்கு நமக்கு வம்பு அப்படின்னு அண்ணன் தம்பி ஒதுக்கிட்டாங்க. சரி அண்ணன் தம்பி ஒதுக்கிட்டாங்க. பெத்த தகப்பனை கூப்பிடுவோம்னு பெத்த தகப்பனை கூப்பிட்டா அவர் எப்படி வராரு, ஐயோ சாமி இந்த செம்பு தண்ணி எடுத்து குடிச்சா நான் செத்து போவேன், ஏன் பொண்டாட்டிக்காரியை யாரு பாத்துக்கிடுவா? அவருக்கு பாருங்க வயது 60, அவருக்கு அப்பயுமே பொண்டாட்டி நினைப்பு. ஏன்னா மாமா நடக்க அப்படி அவருக்கு அந்த நினைப்பு. சரி இப்படி பாருங்க, கட்டின பொண்டாட்டி ஒதுங்கிட்டா, கூட பிறந்த அண்ணன் தம்பி ஒதுங்கிட்டா, பெத்த தகப்பை ஒதுங்கிட்டா. ஆனா இதையெல்லாம் பாத்துக்கிற இந்த தாயி என்ன எது நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. ஏன் புரியல? ஏன்னா அந்த தாய் வாய் பேசாத ஊமை, காது ரெண்டு செவிடுங்க. அப்ப பக்கத்துல உள்ளவங்க அந்த தாயிட்ட ஜாடமாடையா சொல்லி புரிய வைக்கிறாங்க. கஞ்சாடையா கஞ்சாட எப்படின்னா நீ எப்படி, ஆக இப்படி கஞ்சாடையா சொல்லி புரிய வைக்கல. அந்த தாய்க்கு விவரம் புரிஞ்சுக்கிருச்சு. உடனே விவரத்தை கேட்டு புரிஞ்சு அறிஞ்சுக்கிட்ட தாய் விறுவிறுன்னு எந்திரிச்சு போய் அந்த செம்பு தண்ணியை எடுத்து குடிச்சு அங்கனையே செத்து போச்சுங்க. அவதாங்க தாய். ஏன்னா ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறது பாருங்க, மாதப்படி பார்த்தா 10 மாத தவம், வாரப்படி பார்த்தா 40 வார கருவறை காவல், நாள்படி பார்த்தா 300. யாருக்கு அண்ணன் பெத்த தாய்க்கு ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க, பரவாயில்ல, ரொம்ப நன்றிண்ணே. ஆமா இப்படி எல்லாம் பெத்த தாயை பத்தி பெருமையா பேசியாச்சு. ஆனா எங்க அண்ணன் தம்பி சும்மாவா? ஏன்னா இன்னைக்கு ஒரு அப்பா அம்மா இல்லாத வீட்டுல அக்கா தங்கச்சியை கட்டி கொடுக்கறது யாரு? அண்ணன் தம்பி தான். அண்ணன் தம்பி தான். ஆக அண்ணன் தம்பினா சும்மாவா? ஒரு பொம்பளையால கட்டி கொடுக்கறதுல எம்பிட்டு வேலைங்க பாருங்க. முதல் திருமணம்னு ஒண்ணு நிச்சயிக்கப்படும். அப்ப அந்த மாப்பிள்ளைக்காரன் என்ன கேட்பான்? புது வண்டி கேட்பான். அது சின்ன வண்டி கேட்க மாட்டேன், பெரிய வண்டி கேட்பேன். 20ல இருந்து 30 ரூபாய் நகை. மாட்டு வண்டியில 20ல இருந்து 30,000, 20ல இருந்து 30 ரூபாய் நகை. அந்த மாப்பிள்ளைக்காரனுக்கு வண்டியை ஓட்ட தெரியாது, அவனுக்கு வண்டி. இதுல எதிர் வீடு மறு வீடு சீர் வரிசை வளகாப்பு. எங்க ஆத்தாளுக்கு சிரிப்பாரு, எத்தனை வளகாப்பா வர. ஆக இப்படி எல்லாம் இருக்கு. சரி இதோட முடிய போகுதா? அதே பிள்ளைக்கு குழந்தை வளர்ந்துடும். அந்த குழந்தைக்கு தலை முட்டை தாய்மாமே மடியில, அங்க காது குத்து, அதுக்கு 1 ரூபாய் 2 ரூபாய் தோடு 20,000 இருந்து 30,000க்கு செய்முறை. அங்கேயும் பாருங்க அண்டா குண்டா எல்லாமே. சரி இதோட முடிய போகுதா? பிறந்த குழந்தை பெரிய ஆளா வந்துடும். அந்த பிள்ளைக்கு பாருங்க ஊரு சுத்த தாய்மாமே, தலைக்கு தண்ணி ஊத்த தாய்மாமே, வான வேடிக்கை, கெட்டி மேளத்தோட சீர்வரிசை, சங்கிலி சரப்புளி. இது சரப்புளி. அந்த காலத்துலதான் சரப்புளி தாங்க, இன்னைக்கு நகைன்றாங்க. ஆக இத்தனையும் பண்றவே அண்ணன் தம்பி. சரி இதோட முடிய போகுதா? அதே பிள்ளை ஒரு திருமண வயதுல வந்திருக்கல, அந்த திருமண மேடையில முதல் மாலை அண்ணன் தம்பி என்ற அந்த தாய்மான மாலை. அங்கேயும் பாருங்க சீர்வரிசை. இத்தனை பண்ணி குட்டி அண்ணன் தம்பி புள்ள அப்பதான் நிம்மதியா இருப்பாங்க. அது இந்த அக்கா தங்கச்சிக்கு பொறுக்காது. ஏன் பொறுக்காது? இந்த இவங்க சாதகக்காரங்களை தேடி போயிடுவாங்க. யாரு? இந்த அக்கா தங்கச்சி. சாதகக்காரங்களை தேடி போனோன்னே அந்த சாதகக்காரி சும்மா இல்லாம, அம்மா உனக்கு கரையம் சரியில்லை, உங்க அண்ணன் தம்பிய சிவப்புச்சியில பச்சைச்சியில குங்கும போட்டு குத்து விளக்கு வளையல் வாங்கி கொடுக்க சொன்னா உடனே பிடிச்ச கரையம்புலாம் போயிருமான்னு இந்த சாதகக்காரி சொல்ல. உடனே இந்த அக்கா தங்கச்சிய என்ன பண்ணும்? அந்த அக்காலாம் தூங்குவாருங்க, நிறைய வாங்கி இருக்கும் போல. இவங்க என்ன பண்ணுவாங்க? என்ன எனக்கு கரையம் பிடிச்சிருக்கு, சாதகக்காரி சொன்னாரு ஒரு சிவப்புச்சிலையோ பச்சைச்சிலையோ குங்கும போட்ட வாங்கி கொடுங்க, என்னைய பிடிச்ச கரகம் போயிருமேன்னு சொல்ல. சரி நம்மளே என்னன்னா நம்ம அக்கா தங்கச்சிக்கு கரகம் பிடிச்சிருக்குன்னு வாங்கிட்டு போய் கொடுத்தா இதை இந்த அக்கா தங்கச்சியே வாங்காதுங்க. வாங்காம முகரை எப்படி திருப்பிக்கிறீங்க? அட இப்படி திருப்பினாலும் பரவாயில்ல, ஒவ்வொரு அக்கா தங்கச்சி இப்படி திருப்பி. ஏமா முகரை திருப்புறேன்னு கேட்டா அப்பத்தான் அந்த அக்கா தங்கச்சி சொல்லுங்க, போனேன் பக்கத்து வீட்டுல பாரு, அவங்க அண்ணன் தம்பி அவங்க அக்கா தங்கச்சிக்கு வெள்ளி குத்து விளக்கு பட்டு சேலை வாங்கி கொடுத்துருக்காங்க. நீ போய் 400 ரூபாய்க்கு பூனம் சேலை வாங்கிட்டு வந்தா நான் கட்டுவேனா அப்படின்னு இந்த அண்ணன் தம்பி இந்த அக்கா தங்கச்சி சொல்லுங்க. இதானே உண்மை? சரி நம்மளும் என்னடா கிணறு வெட்ட போனா பூதம் வந்த கதையா இருக்குன்னு
100க்கு 10க்கு வட்டியை வாங்கி இந்த அக்கா தங்கச்சிக்கு வெள்ளி குத்து விளக்கு பட்டுச்சலை வாங்கி கொடுத்தா அப்பதான் சிரிச்ச முகம் சீதேவின்னு ஏத்துக்கிறேங்க. இருந்துட்டாலும் நான் அந்த அக்கா தங்கச்சியில இன்னைக்கு இந்த மேடையில ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு கிரகம் பிடிச்சா பச்சை சீலை சிவப்பு சீலை குங்குமம் போட்டு குத்து விளக்கு வாங்கி தர சொல்றீங்க. எங்க அண்ணன் தம்பிக்கு கிரகம் பிடிச்சா யாராவது அரப்பாக ஒரு வேளையில மோதிரம் போடுறீங்களா? இனி 2027 நம்ம கொண்டுட்டு வரோம். கண்டிப்பா வந்துடும். ஆக இருந்துட்டாலும் அந்த பெத்த தாய் பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமான இந்த பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தமனா நன்றி நன்றி. சரி, என் பெத்த தாயை பத்தி தானே பாடுறேன். அண்ணன் தம்பி புலா விசில் அடிக்கிறாங்களே, நீங்களாம் கை தட்டினாவே என்னத்தான்? என் ஊர்ல இது அவதாரமா 5 லட்சம் அவதாரம் போட்டுருவாங்களா கை தட்டினா? இல்ல பூவடி நாங்களே பாட முடியாம பாடிக்கிறேன். நீங்க கை தட்டி உற்சாகப்படுத்தினாதானே ஏதோ தண்ணியில கலந்த தவளையா வளர்த்து எங்களால கட்ட முடியும். ஏன்னா இந்த பணி நேரம் உங்க பணியை நீங்க சிறப்பா செஞ்சாதான் எங்க பணியை நாங்க சிறப்பா பண்ண முடியும். ஏன்னா நாடு செழிக்கணும், நல்ல மழை பெய்யணும்னு தான் கிராமங்கள்ல நீங்க இப்படி ஒரு நாடகத்தை போடுறீங்க. இதுல வேடிக்கை என்னன்னு பாருங்க, நாடு செழிக்குது, நல்ல மழையும் பெய்யுது, ஆனா பாடுபட்ட விவசாயி முன்னேறின பாடு இல்லை. ஏன் சொல்றேன்னா, ஒரு விவசாயி பருவமழையை எதிர்பார்த்துட்டா வயக்காட்ட உழுது நாத்தாங்க பாவி அதை பறிச்சு நடவு நட்டு பயிர் விளைய உரம் போட்டு பயிரை பாதுகாக்க வேலி போட்டு சமயம் பார்த்து அறுவடை செய்து நெல்ல களஞ்சேத்து கடைசியில கணக்கு பார்த்தா கோமணம் கூட மிஞ்சான். அதுக்கிட்ட அன்னைக்கு முன்னோர்கள் சொன்னாங்க, உழுதவன் கணக்கு பார்த்தா உலக்கு கூட மிஞ்சாதுன்னு.
சிந்திச்சு பாருங்க. வயக்காட்டை உழுது பரம்பு அடிக்கிறவனுக்கு கூலி, உழுத வயக்காட்டுக்கு நாத்த பாவ கூலி, அதை பறிச்சு நடவு நட்ட கூலி, பயிர் விளைய உர வாங்கின கூலி, அந்த உரத்தை தூவுறவனுக்கு கூலி, விளைஞ்ச பயிரை அறுவடை செய்த கூலி, அறுவடை செய்த நெல்லை அளந்து போடுறவனுக்கு கூலி, நெல்லு மூட்டைக்கு ஏத்து கூலி, இறக்கு கூலி. ஆனா இப்படியெல்லாம் பாடுபட்டு விளைஞ்ச நெல்லுக்கு விலை என்ற கூலி இல்லை. மனுஷ உயிர் வாழக்கூடிய உதவியா இருக்கிற நெல்லுக்கு பாதுகாப்பு இல்லை. ஆனா மனுஷ உயிரை கொடுக்கின்ற மதுபாட்டிலுக்கு துப்பாக்கி பாதுகாப்பு. மதுப்பாட்டில் கெட்டு போக கூடாதுன்னு ஏசி அறைக்கு முன்னாடி 2 காவலாளி வேற. நெல்லுக்கோ விவசாயிக்கோ இந்த பகவான் தான் பாதுகாப்பு கொடுக்கணும். இன்னைக்கு விவசாயம் இல்லைன்னா உலக நாடே இல்லைங்க. நம்ம மானத்தை மறைக்க துணி கொடுக்கிறது விவசாயி, நம்மளுக்கு உணவு கொடுக்கிறது விவசாயி, இருப்பிடம் கொடுக்கிறது விவசாயி, தலைக்கு தேங்காய் எண்ணெயை முதற்கொண்டு கொடுக்கிறது விவசாயிங்க. அப்படிப்பட்ட விவசாய பெருமகனை இனி வரும் காலத்திலேயாவது நம்மளாம் பெருமைப்படுத்தி பார்ப்போம். ஏன் நம்ம கிராமத்திலேயே எடுத்துக்கங்க, ஒரு வேளாண்மை துறை சார்பாக கட்டிடம் கட்டி திறப்புலா வச்சாலும், ஒரு ரைஸ் மில் திறப்புலா வச்சாலும், திறப்புலாவுக்கு யாரை கூப்பிடுறாங்க? ஒரு வேளாண்மை துறை அதிகாரியவோ அல்லது ஒரு அமைச்சரை தான் கூப்பிட்டு வந்து திறப்புலா வைக்கிறீங்களே தவிர வேளாண்மை செய்த விவசாயம் யாரும் கூப்பிடுவதில்லை. நன்றிங்க. இனி வரும் காலத்திலாவது ஒரு காதலித்தா இருந்தாலும் ஒரு கல்யாணமா இருந்தாலும் விவசாயிக்கு முதலிடத்தை கொடுங்க. அங்க இந்த நாடும் செழிக்கும், நல்ல மழையும் பெய்யும். இது ஒரு வாக்கு. ஆக இப்படியெல்லாம் இருந்துட்டாலும் நன்றிங்க. ஒரு நன்றி. அப்போ உங்க பேர் ஒரு பேர் என்ன? பாண்டி. அன்பு ஐயா இந்த விவசாயியை பற்றி பேசியதுக்கு இவ்வளவு நேரம் அமைதியா இருந்தாரு. விவசாயம் சொன்னோன்னே அவருக்கு ஒரு வேகம் வந்துருச்சு. ஏன்னா பாடுபட்ட ஆளு, உழைச்ச ஆளு. ஆக இப்படியெல்லாம் இருந்துட்டாலும் எங்களை எல்லாம் இந்த உலகம் என்றும் தெரியப்படுத்தும் அன்பு அண்ணா, பாசத்திற்கும் மரியாதைக்குரிய நாடக கலைஞர் வேற ஆர்ஜே தவம் யூடியூப் சேனல் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்து சந்திக்கக்கூடியவரை சந்திச்சிருவோம். தெரிஞ்சுக்கிற காரணத்தினாலே பணம்பந்தியிலே குடகுப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனிலே, கிடைக்கும் மனிதனிலே. பணம்பந்தியிலே குடகுப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனிலே, கிடைக்கும் மனிதனிலே. பணம்பந்தியிலே குடகுப்பையிலே தெரியா ஆனாலும் பணமே
சிறப்பு சிறப்பு. கைதட்டிய தமிழர்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம் தெரிவித்துக் கொண்டு, சாமியார் விவரமா பேசக்கூடிய சாமியாரா பேசுறாப்புல நல்லா சூப்பரா பேசினாரா? அவர் பேசுறாருல்ல, இது ரெண்டு என்னமா பேசிக்கிட்டு இருக்கு. 104 கிலோ உனக்கு சம்பளம் ஏறிச்சா, ஓய்வு போன உனக்கு ஏறிச்சா, இது என்னத்த சொல்ல, இது எதுக்கு தேவையான முழுக்கு. அதனால சாமி திறமசாலி அப்படிங்கிறது அவர் அறிவாளியா இல்ல கவிஞர் வாலியா இல்ல இந்த ஆல்ரவுண்டுக்கார மாதிரி தூக்குவாளியா? அவன் துப்பாளி வச்சிருக்காருல அந்த சால்னாவாளி. அப்புறம் ஹோட்டல்ல போனவன 2 இருக்குல்ல, அது எதை கேட்க ஊரை ரசத்தை வந்துச்சுன்னா ரசம் குளிக்கு. கழகத்தில் பாட்டு பாடும் சண்டை நடக்க வந்துடக்கூடாது. நீ ஏப்பா அப்படியே சுத்தி என்ன குட்டி ஓட்ட மாதிரி ரொம்ப சந்தோஷம். வாங்க. எதை வாங்க? எதையும் வாங்க வேணாம். வாங்கன்னா வந்தவர்களை வாங்கன்னு பண்புடைய அன்புடன் கூப்பிடுறது எங்களுடைய முறை. வாங்குறதுல 2 விதம் இருக்கு. ஆமா, ஒண்ணு வந்து காசை கொடுத்து வாங்குறது இருக்கு. ரெண்டே எந்திரிச்சு இதே முதல் கடைசி. உனக்கு அப்புறம் வாய் தான் விட முடியும். நீங்க யாரு? நீங்க யாரு? ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்களா? ஏன் நீங்க சொன்ன உங்க அப்பா விட்டு கொண்ட முதல் உறைஞ்சு போயிருமா? நீங்க சொன்னீங்கன்னா உங்க அப்பா விட்டு முதல்ல எதுவும் குறைஞ்சு போயிருமா? ஏன் நீங்க சொன்ன உங்க மாமனாருக்கு முதல்ல அள்ளிக்கிட்டு போயிருமா? யாரியா நீ? நீ யாரியா? உனக்கு கேட்கவே தெரியலையே. உனக்கு பேசவே தெரியலையே. எனக்கு பேச தெரியலையா? இன்னைக்கு மேடையில எப்படி அமைஞ்சுக்கிருச்சு. இல்லாட்டி இன்னைக்கு உன் டப்பாவை கலட்டி இருப்பேன். என்னட்ட டப்பால மூடி இல்ல, என்னைய கலட்ட முடியாது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியா? ஆமா. சரி, உங்க பேரு? உங்க பேரு? தம்பி, விட்டு கொடுப்பவன் கிட்டு போவதில்லை. அதே தான் நானும் சொல்றேன். நீங்களும் விட்டு கொடுத்தா என்ன உங்க முதல்ல ஒண்ணு குறைஞ்சு போறது இல்லையா? நான் ஏன் இந்த பழமொழியை சொல்றேன்? என்னது? இப்படித்தான் ஒரு புருஷன் பொண்டாட்டி இருந்தாங்க. அந்த புருஷன் பொண்டாட்டிக்கு அப்பு 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 இதுக்கு மேல என்னால சத்து இல்ல. அட நாராயணா, இந்த சொல்ல சொல்ல கேட்காம அப்பு நீ கத்த முடியாது என்னால. கொஞ்சம் அமைதியா இருக்கு. ஆக விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை. புருஷன் பொண்டாட்டி 2 பேர் இருந்தாங்க. அப்ப புருஷன்காரனுக்கு ஒரே ஆசை. என்ன ஆசை? என்ன ஆசை? தோசை மேல ஆசை. தோசை மேல ஆசை. அப்பதான் பொண்டாட்டிக்காரிட்ட போய், ஏண்டி எனக்கு ஒரே ஆசையா இருக்குன்னு கேட்க. அதுக்கு பொண்டாட்டிக்காரி என்ன சொல்றா? உனக்கு எந்த பொருள் மேல ஆசை அப்படின்னு கேட்கல. எனக்கு தோசை மேல ஆசையா இருக்கு அப்படின்னு புருஷன்காரன் சொல்ல. அப்படியாங்க, அதுக்கு தேவையான பொருளை போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு இந்த பொண்டாட்டிக்காரி புருஷன்காரன் சொன்னோன்னே புருஷன்காரன் தேவையான பொருளை வாங்கிட்டு வந்து பொண்டாட்டி கையில கொடுத்துட்டேன். பொண்டாட்டிக்காரி தோசையை சுட்டுட்டு வந்து புருஷனுக்கு வைக்கிறா. எத்தனை தோசையை வச்சா? எத்தனை தோசையை வச்சான்னு கேட்கறிய? சுட்ட தோசை 3 தோசை. சுட்டது 3 தானே? புருஷனுக்கு வச்சது 1. அப்ப இவளுக்கு 2. கோவம் வருதா உங்களுக்கு? வராது. இதே மாதிரியா அங்க புருஷனுக்கு கோவம் வந்துச்சு. எப்படி? ஏண்டி 3 தோசை சுட்டேன், எனக்கு 1 உனக்கு 2, ஆசைப்பட்டது நான் தானே. சாமான் வாங்கிட்டு வந்தேன். அப்ப எனக்கு தேவை 2, உனக்கு தேவை 1 புருஷன்காரன் சொல்றேன். சண்டை வந்துருச்சு. பொண்டாட்டிக்காரி என்ன சொல்றா? எதுல விட்டு கொடுத்து போறவளா? அடே அப்பா, ஆசைப்பட்டது நீயா இருக்கலாம், ஆனா கைவெளிக்க சுட்டது நானு. எனக்கு தேவை 2, உனக்கு தேவை 1 பொண்டாட்டி முத்திருச்சப்ப. புருஷன் பொண்டாட்டி உனக்கு தேவை 2, எனக்கு தேவை 1, எனக்கு தேவை 2, உனக்கு தேவை 1, உனக்கு 1, எனக்கு 2, எனக்கு 2, உனக்கு 1 வாக்குவாதம் ஏற்பட்டுருச்சு. சண்டை வந்துருச்சு. சரி, புருஷன்காரன் என்ன ஒரு
அதாவது ஒரு உபாரணம் சொன்னேன். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படியே சண்டை ஓட்டா ஊரு சிரிச்சு உலகம் சிரிச்சு போயிடும். பா 2 பேரும் போய் பாரு. நான் இதை பார்த்தா அப்படி தெரியுதா? அட நாராயணா, ஒன்னே கிடையாதுயா, புலித்தோல். ஒன்னே கூப்பிடலையா கதையில கடலையில. புருஷக்காரன் பொண்டாட்டிக்காரிட்ட சொல்றேன், பா 2 பேரும் போய் படுப்போம். எந்த சூழ்நிலையிலும் நம்ம எந்திரிக்க கூடாது, பேசக்கூடாது. அப்படி யாரு முதல்ல எந்திரிச்சு பேசுறாங்களோ அவங்களுக்கு 1 தோசை, 1. இரண்டாவது எந்திரிக்கிறவங்களுக்கு 2 தோசை. 2. போட்டி ஆரம்பம். போட்டி ஆரம்பம். ஒரு நாள் ஆச்சு. ஒரு நாளா? ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு. மறுநாள் காலையில பாருங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க பாக்குறாங்க, என்னடா பூட்டின கதவு பூட்டின மாதிரியா இருக்கேன், மாரியப்படி மாரியாத்தா நீங்க வேணாமேனு பக்கத்து வீட்டுக்காரங்க கதவை திறந்து போய் உள்ள பாக்குறாங்க. 2 பேருமே போன மாதிரி படுத்து கிடக்கு. போன மாதிரி படுத்து கிடக்க. எதுக்காண்டி? இந்த ஒத்த தோசைக்கு 1 விட்டு போயிரும்ல. அப்பதான் பக்கத்து வீட்டுக்காரங்க பயந்து போய் என்கிட்ட நாண்டுகிட்டு செத்து போயிட்டாங்க போல அப்படின்னு இந்த பொண்டாட்டியோட புருஷனோட அப்பா அம்மாவுக்கு தகவலை சொன்ன. அவங்க உடனே வந்து இந்த பொண்ணை பெத்த ஆத்தா அழுகுது. எப்படி அழுகுது? நான் பெத்த மகளே, உன்னை பொட்டோரு தட்டு பூ ஒரு தட்டு வச்சு வளர்த்தனே, இப்படி செத்து போயிட்டேடி அல்பாயுசில வண்டியா அப்படின்னு இந்த பொண்ணை பெத்த ஆத்தா அழுக. அப்ப ஓரக்கத்துல படுத்துக்கிட்டு சொல்றா, அம்மா நான் சாகல, ஒரு தோசைக்காண்டி போட்டி போட்டு படுத்து கிடக்கேன், இதே சண்டால பாதி விட்டு கொடுக்குறியால, இப்படி படுத்து கிடக்கமான்னு சொல்லலாம்னு நினைக்கிறா. ஆனா சொல்லல. சொன்னாதா தோசை ஒண்ணா போயிரும்ல. இங்கிட்டு இந்த பையனை பார்த்து அப்பே அழுகிறாரு. எப்படி அழுகிறாரு? நான் பெத்த மகனே, உன்னை இந்த தோளிலையும் மாறிலையும் தூக்கி போட்டு வளர்த்தனடா, போட்டிக்கால் வீடு கட்டி கொடுத்து வளர்த்தனடா, இப்படி செத்து போயிட்டேடான்னு சுகத்துல முக்கிய ரத்தமானது வடிகிறது. அப்பத்தே அதே ஓரகண்ணில பார்த்தேன். சொன்னேன், அப்பா நான் சாகல, நல்லா இந்த எடுவட்ட சிரிக்கி எனக்கு தோணுது, நல்லா இந்த எடுவட்ட சிரிக்கி எனக்கு கட்டி கொடுத்தேன், ஒரு தோசைக்காண்டி இப்படி போட்டி போட்டு படுத்து கிடக்கும்பா அப்படின்னு இதே ஓரக்கண்ணில சொல்லலாம்னு நினைக்கிறேன்னு தவிர சொன்னாதா தோசை ஒண்ணா போயிரு. சரி, இப்படியே வச்சிருந்தா போனா நாரி போயிடும். தேரை கட்டுறா புனத்தை தூக்குறான்னு 2 பேத்துமே தேர்ல வைக்க. ஏய்யா, தேர்ல வைக்கிறப்ப கூட சொல்லக்கூடாதா? நாங்க சாகலையா சொல்ல வேண்டியது. சொன்னாதான் தோசை ஒண்ணா போகும் இல்லையா? சுடுகாட்டுக்காக கொண்டு போயிட்டாங்களா? சுடுகாட்டுக்கு கொண்டு போய் விறகு அடுக்கி ஒண்ணு மேல ஒண்ண வச்சு மண்ணெண்ணையை ஊத்தி தீய பொறுகையில இந்த பொண்டாட்டிக்காரிக்கு முடியில விட்டு தலையில சுருக்குன்னு வட்டோட எனக்கு தான் 2 எந்திரிக்கிறேன். சண்டாளி சுடுதண்டு எந்திரிக்காம எனக்கு தான் 2 எந்திரிக்கிறான். எரிச்சுக்கிற நேரத்துல இருந்தேன். அப்பதான் புருஷனுக்கு கோவம் வந்துருச்சு. ஏண்டி போட்டி என்ன போட்டி? யாரு முதல்ல எந்திரிக்கிறாங்களோ அவங்களுக்கு 1, இரண்டாவது எந்திரிக்கிறவங்களுக்கு 2. ஆக நீ முதல்ல எந்திரிச்சா உனக்கு தாண்டி 1, எனக்கு 2 புருஷன்காரன் பின்னாடி எந்திரிக்க. இங்கிட்டு பொண்டாட்டிக்காரி என்ன சொல்றா? அதெல்லாம் முடியாது, உனக்கு 1 எனக்கு 2. அங்கேயும் பாருங்க, உனக்கு 1 எனக்கு 2, எனக்கு 2, உனக்கு 1, உனக்கு 1 எனக்கு 2, எனக்கு 2, உனக்கு 1 சண்டை. இதுல வேடிக்கை என்னன்னு தெரியுமா? புனையரிக்க வந்தவங்க 3 பேர். அவங்க என்ன நினைச்சிட்டாங்க? ஆக பிசாசு எந்திரிச்சு நம்மள கணக்கு போடுதுடா, உனக்கு 1 எனக்கு 2, எனக்கு 2, உனக்கு 1ன்னு இந்த புனையரிக்க வந்தவங்க முன்னாடி போன, புருஷன் பொண்டாட்டி பின்னாடி போன. புருஷன் பொண்டாட்டி தோசையை போய் வீட்டுல வாங்குறாங்க, தோசைய பூனை திட்டு போயிடுச்சு. பூனை திட்டாது சாமி. ஆக விட்டு கொடுப்பவன் கெட்டு போனதில்லை. அதுக்கு தாங்க சொன்னேன், பூனை இருக்காது. எனவு வீட்டுக்கு வந்தாரு அப்படியே இருக்கு கதை. அதனால ரொம்ப நாராயணகிரியில நீங்க எந்த ஊர்? நான் மேலோகத்துல இருந்தேன். மேலோகம்னா எங்க ஈரேழு 14 லோகம். ஈரேழும் 14 லோகம். அதெல்லாம் விதல சுதல தலாதல மகாதல ராசாதல பாதாள. அந்த லோகத்துல நீங்க எந்த லோகம்? அப்படி வரீங்களா? ஆக இசத்துவம் வசித்துவம் இப்படின்ற 8 வகை சித்து இருக்கு. ஆனா இந்த சித்துல இருந்துட்டாலே நான் எந்த லோகம்னு கேட்கிறேன். எந்த லோகம்? அதல லோகம் அசுரர்கள் வாழக்கூடியது. நான் ஸ்ரீ நாராயணன், ஸ்ரீ வைகுண்டத்துல இருந்து அந்த லோகத்துல வந்து ஸ்ரீ வைகுண்டம்னா திருநெல்வேலி மாவட்டமா? என் பாட்டை நாராயணன் வசிக்கக்கூடிய இடம். இங்கிருந்து வரீங்களா? அப்ப நீங்க மேலோக வாசி. ஒண்ணு தெரியுமா? எனக்கு எந்த இடமும் சஞ்சலம் இல்லாம செய்யக்கூடியவன், எந்த இடத்துக்கும் தங்கு தடை என்று செல்லக்கூடியவன். அப்படி நினைக்கும் போதே நினைக்கும் போது உண்மையா? கண்டிப்பா பிளாட் ஒன்று வாங்கிட்டு வரலாமா? என்னது? மதுரை பாட்டியலுக்கு இருக்கு போயில